நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு தடவ ரஜினிய தொட்ட யாருமே நல்லா வாழ்ந்ததா இது கிடையாது. ஒரு கட்டத்துல அவங்க ரஜினி கால்ல வந்து விழுவாங்க அப்டின்ட்டு. ஆதவ அர்ஜுனாவுக்கு அந்த நிலை ஏற்படுமா அப்ப? சார் ஐயோ! ஆதவர்ஜுனான்ற ஒரு புரட்சியாளர் வந்து நம்ம கால்ல விழுவாரான்றலாம் கிடையாது. விழுவான் சார் எங்கேயாவது பார்க்குற இடத்துல கால்ல விழுவான். அது நீங்க அத எடுத்து போட்டு நம்ம ஆளுங்க அடிப்பானுங்க. அப்ப நீங்க பார்த்துக்கோங்க அதெல்லாம். இவரு வந்து ஐயோ! இதெல்லாம் வந்து திருந்தி, மனம் திருந்தி நேத்துலாம் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாப்புல. இல்ல ஆதவர்ஜுனாட்டேருந்து ஒரு வேள அந்த ஒரு மன்னிப்பு கடிதம் வந்தா நீங்க ஏத்துக்கிறீங்க. பெரிய மன்னிப்பு கடிதத்த வந்ததுக்கப்புறம் நான் அவன பார்த்து அவன ஏத்துக்கிட்டு, அவன நாங்க எங்கேயாவது விழுவான் கால்ல. எங்கேயாவது ஃபோட்டோ கிட்ட வரும். அத எடுத்து போட்டு 4 மிதி மிதிப்போம் நாங்க. அப்ப நீங்க அத பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நடக்கும். இது இவனா சார் எல்லாம் சார் இந்த சீமான்றவரு பெரிய போராளி, ஆச்சா புச்சான்னு நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருப்போம்ல. 15 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 50 வருஷம் நடத்த போறாரு. இப்படி தான் நடத்திட்டு இருப்பாரு. அவரு அவரு அவருக்கு அவருக்கு அதுதான் முடிவு. நீ எதிர்த்தவன் தலைவர எதிர்த்தவன் பூரா அதான் முடிவு. இப்படியே எழுதியிருக்கானுங்க. எவ்வளவு கேவலமா ரஜினி பத்தி எழுதியிருக்காங்க, தலைவர பத்தி எழுதியிருக்கானுங்கன்றதெல்லாம் நேத்து வெளியில வந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா இல்ல தெரியும். அதான் பலருக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு கட்டத்துல ரஜினி அவர்கள எதிர்த்து ட்வீட் போட்டவங்கள இப்ப ஆதரவா போடுறாங்க. ஆமா. இப்ப அதுதானே சார் ரஜினிய எதிர்த்தவனுக்கு பூரா அதான் நிலைமைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்.